புத்த ஜெயந்தியை ஒட்டி காஞ்சிபுரத்தில் புத்தரும் அவர் தம்மமும் என்ற தலைப்பில் பிரகடன மாநாடு நடைபெற்றது. தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்ற இந்த விழாவில் தீட்சை ஏற்பு, உலக பௌத்த மறைநூல் கருத்தரங்கு உள்ளிட்டவை நடைபெற்றது. முன்னதாக தம்ம ஊர்வலமும் நடைபெற்றது. இந்த புத்த ஜெயந்தி விழாவில் விசிக தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் பங்கேற்று சிறப்புரையாற்றினார். நவயான பௌத்தத்தில் மக்களின் விடுதலை எனும் தலைப்பில் பேசிய அவர், வேறுபாடற்ற சமத்துவ இந்தியாவை உருவாக்க பௌத்தம்தான் சிறந்த நெறி என்பதை புரட்சியாளர் அம்பேத்கர் உணர்ந்திருந்தார் என்றும், அதனால்தான் அரசியலமைப்பு சட்டத்தில் சமத்துவம், சகோதரத்துவம் என்பதை பதிவு செய்தார் என்றும் கூறினார். இது புதிய பாதை. நவயானம் என்றால் புதிய பாதை, மகாயானம் என்றால் பெரும் பாதை அல்லது நெடும் பாதை, ஈனயானம் என்றால் எளிய பாதை அல்லது இலகுவான பாதை. நவயானம் என்று சொன்னால் புதிய பாதை. ஏற்கனவே இருக்கிற பழைய பாதைகள் வேண்டாம் என்றுதான் அதற்கு பொருள். He rejected the old patterns, Mahayana and Hinayana and all other institutions in the world. He rejected. அவர் அதை புறக்கணிக்கிறார், மறுதலிக்கிறார், வேண்டாம் என்கிறார். எனவேதான் he introduced a new terminology that is nothing but நவயானா. ஒரு புதிய சொல்லாடலை அறிமுகப்படுத்துகிறார், ஒரு புதிய பாதையை அவரே உருவாக்குகிறார். அதனால்தான் நான் சொல்கிறேன், அவர் கௌதம புத்தரை ஏற்றுக்கொண்டார் என்றாலும், அவருடைய கருத்தியலை பரப்ப விரும்புகிறார் என்றாலும், அம்பேத்கர் himself a founder for a new path, ஒரு புதிய பாதைக்கான ஒரு நிறுவனர், revolutionary Dr. B.R. Ambedkar is himself a founder of a new path, ஒரு புதிய பாதைக்கான நிறுவனர். புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள், பண்டிதர் அயோத்திதாசர் அவர்கள், இந்த இருவரும் பௌத்தத்தை எப்படி புரிந்து கொண்டார்கள் என்பதிலிருந்து நம்முடைய பயணம் தொடங்க வேண்டும். இதுதான் என்னுடைய நிலைப்பாடு. இந்த புரிதலில் இருந்து பௌத்தத்தை மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்க வேண்டும். தோழர்களே, பௌத்தம் என்ன என்பதை புரட்சியாளர் அம்பேத்கர் மிக இலகுவாக, மிக எளிய முறையில நமக்கு உணர்த்துகிறார். நான் தொடக்கத்தில் சொன்னதை போல வேத நூல்கள் தத்துவத்திற்கானது, மனுஸ்மிருதி சட்டத்திற்கானது. அது வேதங்கள் தத்துவம், மனுஸ்மிருதி சட்டம். அதை போல புரட்சியாளர் அம்பேத்கர் இங்கே அவர் தத்துவத்திற்காக ஒரு நூலை எழுதினார், சட்டத்திற்காக ஒரு நூலை எழுதினார். அதுதான் அவருடைய அல்டிமேட் கான்ட்ரிபியூஷன். அவர் தத்துவத்திற்காக எழுதிய நூல் தான் புத்தா ஹிஸ் தம்மா. அவர் சட்டத்திற்காக எழுதிய நூல் தான் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா. இது இரண்டும் வேறு வேறு அல்ல. இவை இரண்டும் வேறு வேறு அல்ல. அவர் இரண்டு முக்கியமான பங்களிப்பை இந்த சமூகத்திற்கு செய்திருக்கிறார். மற்றதெல்லாம் அதுக்கு கீழே தான். The major contribution of Dr. B.R. Ambedkar is Constitution of India and Buddha and his Dhamma. இதுதான் அவருடைய major contribution. இதற்காகத்தான் அவர் அரும்பாடுபட்டார், கடுமையாக உழைத்தார், உறக்கத்தை இழந்தார், உடல் நலத்தையும் இழந்து 65 வயதில் அவர் காலமாக நேர்ந்தது. ஏறத்தாழ 3 ஆண்டுகள் கடும் உழைப்பால் விளைந்ததுதான் இந்திய அரசமைப்பு சட்டம். அதே போல பல ஆண்டுகளாக அவர் உழைத்த கடுமையான உழைப்பால் விளைந்ததுதான் புத்தா ஹிஸ் தம்மா. இது தத்துவம் சார்ந்த நூல், அது சட்டம் சார்ந்த நூல். இது நடைமுறைக்கு வர வேண்டுமானால் எது நடைமுறைக்கு வர வேண்டும்?
கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா என்பது நடைமுறைக்கு வர வேண்டும். ஒரு தத்துவம் சட்டத்தால் தான் நடைமுறைப்படுத்தப்படும். ஒரு தத்துவம் சட்டத்தின் மூலம் தான் மக்களிடத்தில் போய் சேரும். ஒரு தத்துவத்தை மேலும் மேலும் செழுமைப்படுத்துவதற்கு, மக்கள் மயப்படுத்துவதற்கு, நடைமுறைப்படுத்துவதற்கு உருவாக்கப்படுகிற ஒரு வரையறைகள் தான் சட்டம் என்பது. எப்படி இந்த இரண்டையும் நாம் பொருத்த முடியும்? ஏதோ பேச்சுக்காக சொல்லுகிறோம் என்று கருதக்கூடாது. லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி அண்ட் ஃப்ரெட்டர்னிட்டி என்கிற அந்த 3 சொல்லாடல்கள் இருக்கின்றனவே, அதை அவர் காலத்திலேயே, அவர் முன்னிலையிலேயே, அவருக்கு எதிரிலேயே அதை கடுமையாக விமர்சனம் செய்த தலைவர்கள் உண்டு. இவர் பிரெஞ்சு புரட்சி முழக்கத்திலிருந்து இவற்றை காப்பி அடித்து விட்டார் என்று அவரை கேலி செய்தார். லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி அண்ட் ஃப்ரெட்டர்னிட்டி என்கிற இந்த சொல்லாடல்களை பிரெஞ்சு புரட்சியின் முழக்கங்களில் பெருமளவிலே அன்றைய போராளிகள், வால்டேர், ரூசோ போன்ற தத்துவார்த்த படைப்பாளர்கள் உயர்த்தி பிடித்தார்கள் என்பது வரலாறு. அங்கே ஒலித்த முழக்கம்தான் உலகம் முழுவதும் எதிரொலித்தது. ஆகவே அது மிகவும் புகழ்பெற்ற முழக்கங்களாக மாறின. உலகம் தழுவிய அளவிலே புகழ்பெற்ற முழக்கங்களாக விளங்கின. அந்த முழக்கங்களை பிரியாம்பிள் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் என்ற அந்த முகப்புரையிலே புரட்சியாளர் அம்பேத்கர் பதிவு செய்திருக்கிறார். இந்த விமர்சனத்திற்கு அவர் பதில் சொல்லுகிற போது, விளக்கம் சொல்லுகிற போது சொன்னார், சில நண்பர்கள் என்னை இப்படி விமர்சிக்கிறார்கள், நான் அந்த விமர்சனத்தை பொருட்படுத்தவில்லை, ஆனால் ஒரு உண்மையை சொல்ல விரும்புகிறேன். நான் இந்த முழக்கங்களை பிரெஞ்சு புரட்சியின் களத்திலிருந்து எடுக்கவில்லை, பகவான் புத்தரின் போதனைகளில் இருந்து எடுத்திருக்கிறேன், எடுத்து கையாண்டிருக்கிறேன் என்று சொன்னார். புத்தரின் போதனைகளை கான்ஸ்டிடியூஷன் என்கிற ஒரு அரசின், ஒரு தேசத்தின் தலையெழுத்தாக கருதப்படுகிற அந்த அரசமைப்பு சட்டத்தில் முகப்புரையிலே பதிவு செய்தவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். அதுதான் மேனிஃபெஸ்டோ ஆஃப் நியூ இந்தியா. எது? கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா, பிரியாம்பிள் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன். அதுதான் மேனிஃபெஸ்டோ ஆஃப் மாடர்ன் இந்தியா, ஒரு புதிய இந்தியா. நாங்கள் புதிதாக கட்டப்போகிற இந்த இந்திய தேசத்தின் அடித்தளங்களாக இருப்பவை, இந்த தேசத்தை தாங்கி பிடிக்கிற தூண்களாக இருப்பவை ஜஸ்டிஸ், லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி அண்ட் ஃப்ரெட்டர்னிட்டி. இந்த 4 சொற்களும் பௌத்தத்திலிருந்து எடுத்து கையாளப்பட்டவை என்று புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களே ஒப்புதல் வாக்கு கொடுத்திருக்கிறார். எனவே அரசமைப்பு சட்டத்தின் முகப்புரையே பௌத்த கோட்பாட்டின் அடிப்படைதான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த கான்ஸ்டிடியூஷன் மூலமாக உருவாக போகிற ஒரு தேசம் என்னவாக இருக்கும்? அதுதான் பௌத்த ராஷ்டிராவாக இருக்கும். இந்த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா இம்ப்ளிமெண்ட் ஆனால், நடைமுறைக்கு வந்தால், உருவாக போகிற தேசம் பௌத்த ராஷ்டிரா. அவருடைய மொழியில் பௌத்த இந்தியா, நம்முடைய மொழியில் சமத்துவ இந்தியா, சகோதரத்துவ இந்தியா. தமிழில் சொன்னால் அது சமத்துவ இந்தியா, தமிழில் சொன்னால் அது சகோதரத்துவ இந்தியா. அவர்கள் மொழியில் சமஸ்கிருதத்தில் சொன்னால் அது பௌத்த ராஷ்டிரா. அதனால்தான் அவனுக்கு மாற்றா அது உருவாகிவிடக் கூடாது என்பதனால் அவன் உரத்து சொல்லுகிற முழக்கம் இந்து ராஷ்டிரா. அதற்கு எதிராக அவன் வைக்கிற முழக்கம் இந்து ராஷ்டிரா. ஆனால் உண்மையிலேயே கான்ஸ்டிடியூஷன் பௌத்த ராஷ்டிராவை உருவாக்குவதற்கான அடிப்படையை கொண்டிருக்கிறது. அது ஏன் புரட்சியாளர் அம்பேத்கர் வெளிப்படையாக சொல்லவில்லை? 2 காரணங்களுக்காக சொல்லவில்லை. ஒன்று, அவர் ஏற்றுக்கொண்ட, நம்புகிற மிக உயர்ந்த கோட்பாடு செக்யூலரிசம், மதச்சார்பின்மை. மனிதர்கள் பௌத்தத்தை
மதமாக கருதுகிறார்கள். இந்தியர்கள் பௌத்தத்தை மதமாக ஏற்றுக்கொண்டார்கள். ஆகவே பௌத்தம் என்பதை நாம் இங்கே அரசமைப்பு சட்டத்திலே பதிவு செய்தால் அது மதம் சார்ந்ததாக மாறிவிடும். அது மதசார்பு தன்மையை கொண்டதாக மாறிவிடும். மதசார்பின்மை என்பதுதான் அரசமைப்பு சட்டத்தின் உயிர் நாடி. அதுதான் இன்றைக்கு RSS சங்பரிவார் கும்பல் மென்னியை பிடிக்கிறார். அரசமைப்பு சட்டத்தின் மென்னியை பிடிக்கிறார். அவர்கள் காங்கிரஸை எதிர்ப்பதாக நாம் நினைக்கிறோம், இல்லை. அவர்கள் ராகுல் காந்தியை எதிர்ப்பதாக நாம் நினைக்கிறோம், இல்லை. அவர்கள் கம்யூனிஸ்டுகளை எதிர்ப்பதாக நாம் நினைக்கிறோம், அதுவும் இல்லை. அதெல்லாம் களத்தில் அவர்கள் எதிர்கொள்கிற பகை, அவ்வளவுதான். அவர்கள் உண்மையிலேயே எந்த குரல்களையை பிடிக்கிறார்கள், யாருடைய மென்னியை பிடிக்கிறார்கள் என்றால் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா என்கிற அரசமைப்பு சட்டத்தின் குரல்களையை இருக்கிறார்கள். இதை நடைமுறைப்படுத்தினால் மலரப்போவது பௌத்த ராஷ்டிரா, மலரப்போவது சமத்துவ இந்தியா, மலரப்போவது சகோதரத்துவ இந்தியா, மலரப்போவது உண்மையான சுதந்திர இந்தியா. அதை தடுத்தால்தான் அவர்கள் பாதுகாப்பாக இருக்க முடியும். இந்த விழாவை தொடர்ந்து காஞ்சிபுரம் மாநகரில் உள்ள டாக்டர் அம்பேத்கர் நகரில் நடராஜன் மனைவி சசிகலாவின் 1ஆம் ஆண்டு நினைவேந்தல் மற்றும் படத்திறப்பு விழாவில் எழுச்சி தமிழர் பங்கேற்றார். அப்போது விசிக பொதுச் செயலாளரும் காட்டுமன்னார் கோவில் சட்டமன்ற உறுப்பினருமான சிந்தனை செல்வன், விசிக மேலிட பொறுப்பாளர் பாசறை செல்வராஜ், கட்சி நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். அதைத் தொடர்ந்து புத்தேரி கிராமத்தில் அம்பேத்கர் படிப்பகத்தையும் முனைவர் தொல் திருமாவளவன் திறந்து வைத்தார்.